எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமிலே ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். வாசித்த இந்த வேத பகுதி இங்க இருக்கிற சின்ன பிள்ளைகள், சண்டே கிளாஸ் பிள்ளைகளிடத்தில் கேட்டா கூட ஆமென் எருசலேமிலே காணப்பட்ட குளத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டா பிள்ளைகள் சொல்லுவார்கள், பெதஸ்தா குளம். ஹல்லேலூயா. அந்த குளத்திலே என்ன நடந்தது என்று கேட்டால் பிள்ளைகள் உடனே சொல்லுவார்கள், அங்கே 38 வருஷமாய் ஒருவன் எப்படி இருந்தான்? வியாதியுள்ளவனாய் இருந்தான். ஹல்லேலூயா. இந்த சம்பவம், இந்த சரித்திரம், இந்த கதை எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். ஆனால் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சண்டே கிளாஸ் பாடத்தை திரும்ப சபைக்கு ஏன் கர்த்தர் கொடுக்கிறார் என்பது எனக்கு புரியவில்லை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனால் தேவன் ஏதோ ஒன்றை செய்ய நினைத்தால் அதில் ஒரு காரியம் நிச்சயமாய் அடங்கி இருக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாசித்ததான இந்த வேத பகுதியிலே ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு குளம், பெதஸ்தா குளம். ஹல்லேலூயா. இரண்டாவது இடம் ஸ்தோத்திரம் எருசலேம். மூன்றாவது ஆமென் அந்த இடத்தில் உள்ள மொழி எபிரேய பாஷை. அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆமென் ஒரு வாசல், ஆட்டு வாசல். அந்த ஆட்டு வாசலிலே ஆமென் ஒரு கட்டிடம் இருந்தது. அந்த கட்டிடத்திற்கு 5 மண்டபங்கள். ஹல்லேலூயா. இப்படி 5 விதமான காரியங்கள் அந்த ஒரு வசனத்திலே சொல்லப்பட்டிருந்தாலும் ஸ்தோத்திரம் இந்த இடத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, அந்த பெதஸ்தா என்பது தமிழ் வார்த்தை அல்ல, எபிரேய பாஷை. ஹல்லேலூயா. அப்படியானால் அதனுடைய தமிழ் அர்த்தம் என்ன? பெதஸ்தா என்பதற்கு இரக்கத்தின் வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது தமிழிலே. ஆமென். எபிரேயத்திலே பெதஸ்தா குளம் என்பதற்கு ஆமென் தமிழிலே இரக்கத்தின் வீடு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த இடத்திலே வாசிக்கிறதான இந்த பகுதியிலே ஆமென் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமென் ஸ்தோத்திரம் இந்த ஆட்டு வாசல் என்று சொல்லப்படுகிற இடத்திற்கு கடந்து வருகிறார். ஆமென். சரித்திரம் விவிதமாய் சொல்லுகிறது, இந்த ஆட்டு வாசலுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் நாட்களிலே 2 முறை கடந்து வந்தார் என்று பைபிளில் இல்லை, சரித்திரம் சொல்லுகிறது. ஒன்று இப்பொழுது வாசித்த இந்த வேத பகுதியிலே இருக்கிறதான இந்த பெதஸ்தா குளத்திலே 38 ஆண்டு காலமாய் வியாதியாய் இருந்த ஒரு மனுஷனை பார்க்கும்படி ஆண்டவர் கடந்து வந்தார் ஆட்டு வாசலின் அருகே. இரண்டாவது இந்த ஆண்டவர் எப்போது இந்த ஆட்டு வாசலின் அருகே வந்தார் என்றால் ஆமென் ஆண்டவர் அடிக்கப்படுவதற்கு முந்தின வாரத்திலே ஆமென் கழுதையின் மேல் ஏறி வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி தேவன் உட்பிரவேசிப்பார் என்று சொல்லப்படுகிற அந்த வசனத்தின்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் ஏறி எருசலேமுக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது இந்த ஆட்டு வாசல் வழியாய் பிரவேசித்தார். ஹல்லேலூயா. இது சரித்திரம். ஸ்தோத்திரம். ஆனால் இந்த ஆட்டு வாசல் என்பது எதற்காக? ஸ்தோத்திரம். எருசலேம் ஆமென் அந்த இடத்திலே எருசலேம் தேவாலயத்தின் பகுதியிலே ஆமென் 12 வாசல் உண்டு. சண்டே கிளாஸ் பிள்ளைங்க கவனிச்சீங்க, உங்களை ஒரு டெஸ்ட் வச்சிட்டு போறேன். டெஸ்ட்னா என்னது? பரீட்சை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். வாலிப பிள்ளைகளுக்கு சேர்த்து ஆமென். இங்கே வாசித்தோம் ஆட்டு வாசல். ஸ்தோத்திரம். நீங்க வீட்ல அல்லது உங்க சண்டே கிளாஸ் டீச்சர்ட்ட இல்லனா ஆமென் இப்ப நானே சொல்றேன், இந்த எருசலேம் தேவாலயம் என்று வரும் பொழுது அதற்கு 12 வாசல்கள் உங்கள் பைபிளிலே நீங்கள் நெகேமியா புத்தகத்திலே வாசிக்க முடியும். எத்தனை வாசல்? 12 வாசல். இந்த 12 வாசலும் புத்தகத்தை சொல்லிட்டு நெகேமியாவிலே இருக்கு. ஸ்தோத்திரம். ஆனா 12 வாசலுடைய பெயர்களை தெரிஞ்சு கேக்குறியா? பெயர் நான் என்ன சொல்ல மாட்டேன், ஒரு வாசலோடு விட்டுருவேன். அதுதான் ஆட்டு வாசல். இந்த 12 வாசலையும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும்போது சண்டே கிளாஸ் பிள்ளைங்க, வாலிப பிள்ளைகள் வசன ஆதாரத்தோடு எழுதி என்னிடத்தில் தரணும். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு ஒரு சிறிய பரிசு. ஹல்லேலூயா. சோ நான் செய்ய கொடுப்பேன். ஹல்லேலூயா. அது ₹1 இருக்கலாம், ₹10 இருக்கலாம். பரிசு தானே. ஹல்லேலூயா. சபை நடுவே எழுதி பிள்ளைகள் வாங்குவது ஆசீர்வாதம் தானே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிள்ளைகள் கவனிச்சீங்களா? என்ன கவனிச்சீங்க? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும் பொழுது
எருசலேம் தேவாலயத்தின் அல்லது எருசலேமில் இருக்கிற 12 விதமான வாசல்களை இப்ப யாரும் தேடலாம். பிரைஸ் லார்ட், ஸ்தோத்திரம் செய்கிறீர்கள், உங்களுக்கு கவனம் இருக்கட்டும். ஆனா பெற்றோர் இதற்கு என்ன செய்யக்கூடாது? நீங்க தேடி கண்டுபிடிச்சு கொடுக்க கூடாது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை, இது மனசாட்சியின்படி உங்க மனசாட்சி நான் பண்றேன். ஹல்லேலூயா. பிள்ளைகள் தான் தேடி கண்டுபிடிக்கணும். பிரைஸ் லார்ட். ஒரு வாரம் 7 நாள் டைம் உங்களுக்கு கொடுக்கிறேன். பிள்ளைகள் உங்க வீடுகள்ல தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து அவன் உண்மையா நீங்க பொய் சொன்னாலும் ஏற்றுக்கிடுவேன். ஆனால் கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவருடைய நாம மகிமைப்படுவதா. இந்த ஆட்டு வாசல் என்பது ஆமென் ஸ்தோத்திரம் எதற்காக எருசலேமிலே கட்டப்பட்டிருக்கிறது என்றால், அந்த நாட்களில் ஆமென் எருசலேமில் உள்ள ஜனங்கள் ஆமென் தங்களுடைய பாவ பரிகாரத்திற்காக அல்லது குற்றம் செய்கிறவன் ஆமென் பிரைஸ் லார்ட் அவன் பலி செலுத்தி தன்னுடைய குற்றத்திலிருந்து பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளும்படியாய் பலி செலுத்தப்பட வேண்டும். அந்த பலி செலுத்தப்படும்படியாக ஆட்டு வாசல் என்று சொல்லப்படுகிற இந்த வாசலின் அருகே தங்களுடைய பலிக்கான ஆடுகளை கொண்டு வந்து கட்டி வைப்பார்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதை இன்னொரு வாசிக்கும் பொழுது, உங்களில் ஒருவன் காணிக்கை செலுத்த வரும் பொழுது அல்லது உங்களில் ஒருவன் பலி செலுத்த வரும் பொழுது உன் சகோதரன் மேல் உனக்கு ஒரு குற்றம் உண்டென்று நீ காண்பாயானால், உன் மேல் ஒரு பாவம் உண்டென்று நீ உணர்வாயானால், நீ கொண்டு வந்த பலியை ஆடை எங்க கட்டணும்? ஆட்டு வாசலை கட்டி வைத்து விட்டு முதல்ல உன் சகோதரனோடு நீ என்ன செய்ய வேண்டும்? ஒப்புரவாக வேண்டும். பின்பு வந்து இந்த ஆட்டை பிடித்து கொண்டு போய் பலி செலுத்துகிற ஆசாரியனிடத்தில் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் சரியான ஒரு ஒழுங்கு, ஒரு நியமனமாய் இருந்தது. இப்படி இந்த ஆட்டு வாசலின் அருகே ஸ்தோத்திரம் அவை தேவ பிள்ளைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆட்டு வாசல் என்று சொல்லப்படுகிற இடத்திலே ஆமென் பிரைஸ் லார்ட் அங்கே ஒரு கட்டிடம் இருந்தது என்று வாசிக்கிறோம். அந்த கட்டிடம் இல்லை. ஆமென் பிரைஸ் லார்ட் ஆட்டு வாசலின் அருகே ஒரு குளம் இருக்கிறது. அந்த குளத்திலே என்ன உண்டாம்? 5 மண்டபங்கள். ஹல்லேலூயா. அதை புரியும்படி சொல்வேனானால், நீங்க எத்தனை பேர் ஸ்விம்மிங் பூல் பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. நீச்சல் குளம் எத்தனை பேர் பார்த்திருக்கீங்கன்னு தெரியல. நடுவிலே நீச்சல் குளம் இருக்கும். சுற்றிலும் அதை நடந்து திரிவதற்கான இடங்கள் வைக்கப்பட்டிருக்கும். அதற்கு 5 மண்டபங்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். கற்பனைக்காக சொல்லுகிறேன். ஆனால் இந்த 5 மண்டபங்கள் ஸ்தோத்திரம் ஆமென் அந்த பெரஸ்தா குளத்தேண்டையிலே காணப்பட்டது. இந்த 5 மண்டபங்களும் அதனுடைய அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே வாசிக்கலாம். அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலக்கப்படும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஹல்லேலூயா. இது எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம், பைபிள்ல தெரியும், வாசிக்கிறோம். இது ஒரு கதை போன்று இருக்கிறது, எல்லா பிள்ளைகளுக்கும் தெரியும். குளத்தண்டையிலே 5 மண்டபம் இருந்தது. அந்த மண்டபத்திலே குருடர் இருந்தார்கள், சப்பானியர்கள் இருந்தார்கள். ஆமென் ஸ்தோத்திரம். சூம்பின உறுப்புடையவர்கள், அதாவது பக்கவாதம் போன்ற வியாதி பிடித்த மனிதர்கள் அங்கே இருந்தார்கள். ஸ்தோத்திரம். இப்ப கேள்வி என்னவென்றால், இன்னைக்கு செய்தியின் சாராம்சம் என்னவென்றால், ஆமென் பெலஸ்தா குளத்திலே ஆமென் தேவனுடைய அற்புத கிரியை வெளிப்படுகிறது என்று வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆனால் அந்த இடத்திலே தேவ பிள்ளைகள் கூடி வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டிய பெலஸ்தா குளத்தின் அண்டையிலே குருடர்கள், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் காத்திருக்க காரணம் என்ன? ஹல்லேலூயா. தேவனை ஆராதிக்க வேண்டிய இடத்திலே அவன் குருடர் இருக்க வேண்டிய காரியம் என்ன? சப்பானிகள் இருக்க வேண்டிய காரணம் என்ன? அவன் சூம்பின உறுப்புடையவர்கள் இருக்க காரணம் என்ன? நான் வசனத்தின்படி சத்தியத்துக்குள் இருந்து சொல்லுகிறேன். இந்த குருடர் என்பவர்கள், இந்த சப்பானி என்பவர்கள் யார் என்றால், அவன் கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்களை ஆராதிக்க விடாமல் தடை பண்ணுகிறவர்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அநேகருடைய மாம்சத்திலே, அநேகருடைய வாழ்க்கையிலே பலவிதமான அவை எண்ணங்கள் இருதயத்தின் ஆழத்திலே இருக்கும். கடந்த வாரத்திலே நான் சொன்னது போல கசப்புகள், விரோதங்கள், பகைகள், பிறரை ஏமாற்றுகிற குணங்கள், பொய் கூறுதல்கள் போன்ற பலவிதமான குணங்கள் இருக்கும். இப்படிப்பட்ட குணங்கள் உடையவர்களை தான் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது குருடர், சப்பானி என்று
வசனம் சொல்லுகிறது. ஹalleluya. ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளே, ஆமென். ஒரு நாளிலே தாவீது ஆமென் எருசலேம் தேவாலயத்திலே, அந்த எருசலேம் பட்டணத்திலே ஒரு இடத்தை பிடிக்கும்படியாய் கடந்து வருகிறார். அந்த இடத்தை யுத்தம் பண்ணி கைப்பற்றும்படி கடந்து வருகிற பொழுது அங்கே பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் அநேக மனிதர்கள் கூட்டம் கூடி சொல்லுகிறார்கள், இந்த இடத்தை, இந்த நகரத்தை தாவீது பிடிப்பதில்லை. ஸ்தோத்திரம். ஹalleluya. தாவீது எதற்காக வருகிறான்? அந்த இடத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும், அந்த இடத்தை தான் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று அவன் ஒரு போராடும்படியா அல்லது யுத்தம் பண்ணும்படியா கடந்து வருகிறான். யுத்தம் பண்ண வரும் பொழுது அநேகர் சொல்லுகிறார்கள், இந்த இடத்தை தாவீது என்ன செய்ய மாட்டான்? பிடிப்பதில்லை. காரணம் என்ன தெரியுமா? அங்கே சொல்லுகிறார்கள், அநேக குருடர்கள், அநேக சப்பானிகள் அந்த நகரத்தின் வாசலில் இருக்கிறார்கள். அவர்கள் இவனை உள்ளே போக விடாமல் தடுப்பார்கள். ஹalleluya. ஸ்தோத்திரம். இன்றைக்கு கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, குருடர் சப்பாடிகள் தேவாலயத்திலே கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளை பார்த்து அவன் மட்டும் என்ன சத்தமிட்டு ஆராதிக்கிறான், கொஞ்சம் அடக்கி வாசிக்க கூடாதா? ஸ்தோத்திரம். ஹalleluya. ஸ்தோத்திரம். உங்களுக்கு சொல்லுகிறேன், இடத்திலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறேன், தேவ சமூகத்திலே வரும் பொழுது அவன் உங்க பாரங்களை, உங்க வேதனைகளை தேவ சமூகத்திலே சொல்ல வேண்டும் என்று வருகிற நேரத்தில் யாரை குறித்து வெட்கப்படாமல், யாரை குறித்து அவன் கவலைப்படாமல் தைரியமாக ஆண்டவரை அவன் சத்தமிட்டு துதிக்கிற தேவ பிள்ளைகளாய் நீங்கள் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும். ஹalleluya. யாருக்காகவும் தேவனை ஆராதிக்கிறதை அடக்கிக் கொள்ளாதீங்க, யாருக்காகவும் கர்த்தரை துதிப்பதை அடக்கிக் கொள்ளாதீங்க. நான் சொல்லுகிறேன், உங்களை பரிகசிக்கிறவன் பரிகசிக்கட்டும், உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவன் பேசிக் கொண்டிருக்கட்டும், நீ கர்த்தரை துதித்துக் கொண்டிரு, நீ கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிரு. ஆமா தேவ பிள்ளைகள், உங்களை கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளை ஆராதிக்கிறதே ஒருவன் குறை காண்பானால் அவனே குருடர் சப்பானி. ஹalleluya. தேவ மகிமையை ஒரு தேவ பிள்ளை பெற்றுக்கொள்ள விடாதபடி தடை பண்ணுகிறவர்கள் தான் இந்த குருடர் சப்பானிகளுடைய வேலை. ஹalleluya. ஸ்தோத்திரம். ஆமென். இன்னும் சொல்லுகிறேன், நீங்கள் புரிந்து கொள்ளபடியா இன்னும் சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். ஆண்டவர் வேலையை ஞாபகப்படுத்த சொல்றேன். உங்களுக்கு முதல்ல சொன்னேன், ஆமென். பிரைஸ் எப்படி ஆண்டவர் விடுகிறாரோ அப்படியே போயிட்டு இருந்தேன். பிரைஸ் ஆமென். பைபிள்ல ஒரு இடத்திலே வாசிக்க முடியும், ஏலி என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். உங்களுக்கு தெரிந்தவர் தான். ஏலி என்கிற ஒரு மனுஷன், அவனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். ஒன்று பிரேகாஸ். ஸ்தோத்திரம். ஏலி கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஒரு மனுஷன். அதன் பிள்ளைகளும் அதே வழியிலே வர வேண்டியவர்கள். அவர்கள் பாவம் செய்கிறார்கள். எருசலேம் தேவாலயத்திலே கூடி வருகிற ஜனங்களிடத்திலே பொல்லாத பாவத்தை, கர்த்தர் அருவருக்கிற பாவத்தை செய்கிறார்கள். வசனம் சொல்லுகிறது, அந்த ஏலி ஆமென் பிரைஸ் லார்ட் அவர்களை கண்டிக்கவில்லை. அந்த ஏலியுடைய வேலை என்ன தெரியுமா? அவர் ஆசாரியர். தெளிவாய் புரிந்து கொள்ளுங்க. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவருடைய கண் எப்படி இருந்தது? கொஞ்சம் குருடாயிற்று. இப்ப வயதானபடியினால், கண் குருடானபடியினால் இவருடைய வேலை சபைக்குள்ளே, ஆலயத்துக்குள்ளே கர்த்தருடைய வேலை செய்ய வேண்டிய ஆசாரியன் எங்கே போய் உட்கார்ந்தார் என்றால் ஆலயத்தின் வாசலிலே உட்கார்ந்தார். ஆலயத்தின் வாசலிலே உட்கார்ந்தார். இப்ப வாசலிலே உட்கார்ந்து கொண்ட வேலை என்னவென்றால், செபிக்கும்படி கடந்து வருகிற அல்லது கர்த்தரை ஆராதிக்கும்படி கடந்து வருகிற பிள்ளைகளை, ஏய் நீ எங்க போற? ஏய் எதுக்கு போற? ஒரு ஆசாரியன் கேட்கிற கேள்வி. அந்த நாளிலே ஒரு அருமையான சகோதரி மனபாரத்தோடு, வேதனையோடு, மன கிளேசத்தோடு கூட தேவ சமூகத்திலே என் பாரத்தை எல்லாம் ஊற்றுவேன் என்று சொல்லி அவன் கடந்து வருகிறான். அந்த தாயை பார்த்தவன் இவ்விதமாய் வாசலில் உட்கார்ந்து கொண்டு, அந்த வாசலில் உட்கார்ந்து கொண்டிருந்த அந்த ஆசாரியன் அவனை தாண்டி அவன் சபைக்குள்ளே வந்து தேவ சமூகத்திலே தன் பண பாரத்தை எல்லாம் ஊற்றுகிற வேளையிலே அந்த ஆசாரியன் அந்த விசுவாசிக்காய் ஜெபிக்க வேண்டிய, அந்த விசுவாசிக்காய் அவன் கதற வேண்டிய ஆசாரியன் சொல்லுகிறான், உன்னுடைய
குடியை உன்னை விட்டு விலக்கு. ஸ்தோத்திரம். பரிகாசம், நிந்தை, அவமானம் கேட்கிற தேவ பிள்ளைகளே, கண் குருடாகி போனான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கால் முடமாகி போனான். ஸ்தோத்திரம். ஆமென். மற்றவர்களை எழும்ப விட மாட்டார்கள், மற்றவர்களை பிரகாசிக்க விட மாட்டார்கள். இதுதான் குருடர் சப்பானிகளுடைய வேலை. ஹல்லேலூயா. இந்த சப்பானிகள் தான் ஸ்தோத்திரம் இந்த பெருசா குளத்தின் 5 மண்டபத்திலே நிறைந்து கிடக்கிறார்கள். இங்கே இந்த மண்டபம் எதற்காக கட்டப்பட்டது? ஸ்தோத்திரம். ஒருவேளை ஆமென். எப்படி நீங்க புரிந்து கொள்வீங்களோ தெரியல, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த மண்டபம் எதற்காக? ஆட்டு வாசலின் அருகே ஒரு பெருசா குளம் இருந்தது. அந்த குளத்தில் 5 மண்டபங்கள், ஏராளமான ஜனங்கள் வந்து உட்கார்ந்து இளைப்பாறி போகும்படியாக 5 மண்டபங்கள். இந்த மண்டபங்கள் எதற்காக கட்டப்பட்டது? எதற்காக உருவாக்கப்பட்டது? இன்றைக்கு அதற்குள்ளே யார் இருக்கிறார்கள்? ஸ்தோத்திரம். இந்த கேள்விகளுடைய செய்திக்குள்ளே கடந்து போய் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். ஆண்டவர் எனக்கு தருகிற கிருபைகளின்படியால் ஆமென். கர்த்தர் உதவி செய்வாராக. இப்போது பெலஸ்தா குளத்தின் காரியத்தை குறித்து சொல்லும் பொழுது ஆமென், இந்த இடத்தை விட கொஞ்சம் வெளியே போகும்படி விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதால் புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஸ்தோத்திரம், எஸ்தர் புத்தகத்திலே கடந்து போகிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். அதற்கு முன்பாக 1 சாமுவேலின் புத்தகம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புத்தகம் அதிலே 15வது அதிகாரம். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். இப்போ நான் சொல்ல போகிற செய்தி, முதல்ல சொன்ன பெலஸ்தா குளத்தின் காரியத்திற்கும் இப்போது சொல்ல போகிற இந்த காரியத்திற்கும் ஆமென் ஒரு தொடர்பு இல்லாத போல இருக்கும். ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இங்கே வாசித்தோம். ஆமென். அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாக். இந்த ஆகாக் என்பது ஒரு மனிதனுடைய பெயர் அல்ல. ஸ்தோத்திரம். தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். நாம இதுவரைக்கும் நானும் புரிந்திருப்பது, இந்த ஆகாக் என்றால் அமலேக்கியரின் ஒரு ராஜாவின் பெயர் என்று நீங்களும் அப்படிதான் புரிந்திருப்பீர்கள், நானும் அப்படிதான் புரிந்திருந்தேன். ஆனால் ஆகாக் என்பது ஒரு மனிதனுடைய பெயர் அல்ல. ஸ்தோத்திரம். கொஞ்சம் வித்தியாசமா பாப்பீங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்படி சொல்லுகிறேன். ஆமென். பைபிள்ல ராயன் என்கிற ஒரு பெயர் உண்டு. ராயன் என்றால் என்ன? மன்னர். மன்னன். நீரோ மன்னன். அந்த நீரோ மன்னன் என்றால் மன்னன் தமிழை சொல்லப்படுகிறது, வேறு பாஷையிலே ராயன் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அரசன், அவருக்கு ஒரு தனிப்பட்ட பெயர் உண்டு. ஹல்லேலூயா. நீரோ மன்னன் என்று அவருக்கு பெயர் உண்டு. நீரோ ராயனால் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். அப்ப ராயன் என்பது அரச பரம்பரையில இருப்பவர்களுக்கு பொதுவாய் கொடுக்கப்படுகிற ஒரு பட்டப்பெயர். அது போலவே ஆகாப் என்பது அமலேக்கியரில் வருகிற ராஜாக்களுக்கு பொதுவாய் கொடுக்கிற பெயர் தான் ஆகாப். ஹல்லேலூயா. இது எபிரேய பாஷை என்று நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அவன் நீங்க அப்படி பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஏரோது ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கும், பார்வோனின் ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கும். பார்வோனின் ராஜா ஒருத்தனா, ஒருத்தருக்கு பிறகு இன்னொருத்தன் வருவான், அவருக்கு என்ன பேரா சொல்லப்பட்டிருக்கும்? பார்வோனின் ராஜா. இஸ்ரவேலின் ராஜா யாரு? தாவீது, சவுல். அதுக்கு அடுத்து இஸ்ரவேல் ராஜா யாரு? தாவீது. அதுக்கு அடுத்து இஸ்ரவேலின் ராஜா யாரு? சாலமோன். அதுக்கு அடுத்து இஸ்ரவேலின் ராஜா யாரு? நீங்க சொல்ல முடியாது, ஏன்னா அது பிரிக்கப்பட்டு போயிடுச்சு. ஹல்லேலூயா. சோ 3 முறை இஸ்ரவேல், முழு இஸ்ரவேலும் அவன் தாவீது, சவுல் ஆண்டார். அதன் பிறகு தாவீது ஆளுகிறார். அதன் பிறகு சாலமோன் ஆளுகிறார். ஏறத்தாழ பின்னி பிணைய ஆமென் ஸ்தோத்திரம்
மோசேயுடைய அனுபவத்தை குறித்தே சொல்லப்பட்டிருக்கும். மோசேயின் ஆயுசு நாட்கள் 120 வருஷம். 40 ஆண்டுகள் அரண்மனை வாழ்க்கை, 40 ஆண்டு காலம் வனாந்திர வாழ்க்கை, 40 ஆண்டு காலம் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகிற அனுபவம். அதே அனுபவம் தான் இஸ்ரவேல் நாட்டை ஆண்ட சவுல் இஸ்ரவேலை 40 ஆண்டு காலங்கள் தான் ஆண்டார் என்று நினைக்கிறேன். தாவீது 40 ஆண்டு காலம் ஆண்டார் என்று நினைக்கிறேன். சாலமோனும் 40 ஆண்டு காலம் ஆண்டார் என்று நினைக்கிறேன். எனக்கு சரியா தெரியவில்லை. நான் அதை சரியான ஆராய்ச்சிக்குள்ள போகல. நீங்கள் வீட்டில் போய் தேடி கண்டுபிடிக்க பைபிளில் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இப்படியாய் பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகளை கொஞ்சம் உணர்வு ஸ்தோத்திரம். ஏன்னா விழுந்துடக்கூடாது. அதான் அவங்க சாடுகிறாங்க, குதிக்கிறாங்க, பிறகு விழுந்துடக்கூடாது. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இப்போ அவன் இடத்திலே அமலேக்கியன் ராஜாவாகிய ஆகாகை அவன் என்ன செய்கிறான்? உயிரோடு பிடித்தான். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தெளிவாய் சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சவுலை ராஜாவாக கொடுக்கும் பொழுது ஒரே ஒரு கட்டளை கொடுத்தார். அது என்ன கட்டளை என்றால், என்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வனாந்திர வழியாய் கடந்து வரும் பொழுது இந்த அமலேக்கியன் வழிவிடாமல் அவர்களுக்கு செய்த காரியத்தை என் நினைவிலே வைத்திருக்கிறேன். ஆனபடியினால் நீ அந்த அமலேக்கியரை முற்றிலும் அழித்து போட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி இருந்தார். ஹalleluya. அப்ப இங்கே ஒரு சத்தியத்தை சொல்லுகிறேன். கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளாகிய நமக்கு விரோதமாய் யார் என்றைக்கு தடை பண்ணினாலும் நாம் மறந்தாலும் கர்த்தரை மறக்காமல் தன்னுடைய சிந்தையில் வைத்திருப்பார். என்னுடைய மகன், என்னுடைய பிள்ளை, ஆமென், பிரைஸ் தி லார்ட், இந்த இடத்திலே என்னை ஆராதிக்க விடாதபடி, எனக்காய் தலை நிமிர முடியாதபடி, இவர்களாலே இந்த குடும்பம் தானே, இன்னார் தானே இவர்களுக்கு எதிராக நின்றார்கள் என்பதை அவர் தன்னுடைய சிந்தையில் வைத்துக் கொண்டு என்றாவது ஒரு நாள் நியாயம் தீர்க்கும்படி நமக்காக ஏன் சபையை உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ண எழுதுவார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஹalleluya. ஆமென். எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வரும்பொழுது வழிமறித்த அமலேக்கியர் எத்தனை ஆண்டுகள் தாண்டி ஆண்டவர் சவுலுக்கு கொடுக்கிறார். அவர்கள் அன்றைக்கு செய்ததை நான் என் நினைவில் வைத்திருக்கிறேன். ஆனபடியால் நீ அவர்களை அழிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். சத்துருக்களை சின்னாபின்னமாக்கி போடும் வரை என்றே நமக்காக அமர்ந்திருப்பதில்லை. ஹalleluya. ஹalleluya. இன்றைக்கு ஒருவேளை உங்க தலை குனிஞ்சிருக்கலாம். இன்றைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அவமானம் நின்று என்று வெட்கத்தோடு இருக்கலாம். ஆனால் என் தேவன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் சொன்னதை செய்யும் அளவு கைவிடுவதில்லை. ஹalleluya. இப்போ ஆண்டவர் சவுலுக்கு ஒரு கட்டளை தெளிவாய் கொடுக்கிறார். என்ன? சோதனை அமலேக்கியரை அழிக்கணும். இவன் என்ன செய்கிறான்? கடந்து போய் யுத்தம் பண்ணுகிறான். ஸ்தோத்திரம். யுத்தம் பண்ணி தெளிவாய் உங்களுக்கு சம்பவம் தெரியும். நான் வேகமாய் கடந்து போகிறேன். ஸ்தோத்திரம். அவன் அந்த இடத்தை எல்லாத்தையும் அழிப்பான். ஆனால் தனக்கு பிரியமானதை மட்டும் எடுத்துக்கொண்டான். அமலேக்கியரை ராஜாவை உயிரோடு விட்டான். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இப்போ இந்த சம்பவத்தை நான் இதோட நிறுத்துகிறேன். பிரைஸ் தி லார்ட். இந்த காரியத்தை இதோட நிறுத்துகிறேன். இப்போ ஜம்ப் பண்ணி அடுத்த பகுதிக்குள்ள போறேன். ஒரு நாளிலே பிரைஸ் தி லார்ட், சவுல் தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று தன்னுடைய கையில் இருந்த ஈட்டியை அநேக முறை பயன்படுத்தினான். ஸ்தோத்திரம். சுவரோடு சுவராக குத்தி போடுவேன் என்று சொல்லி அநேக முறை ஈட்டியால் குத்த பார்த்தா தாவீதோ கொஞ்சம் விலகுவான். ஈட்டி அவன் திசை மாறி போய்விடும். தாவீது காக்கப்படுகிறார். இப்போ கர்த்தரால், தெளிவா புரிந்து கொள்ளுங்க, கவனமா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அல்லது கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு தேவ பிள்ளையை அவன் பிரைஸ் தி லார்ட்
உங்க 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 சத்துருக்கள் யாராக இருக்கட்டும், ஏதோ ஒரு தருணத்திலே உங்களை இல்லாமல் போக பண்ண வேண்டும் என்று எந்த ஆயுதத்தை எடுத்தார்களோ, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, இது ஒரு எச்சரிக்கை வார்த்தை, ஸ்தோத்திரம், எந்த ஆயுதத்தை எடுத்தார்களோ அதே ஆயுதம் அவர்களை கொல்லுகிற ஆயுதமாய் மாறிற்று, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டிய சபை, அப்படியானால் நம்மில் யாரும் யாருக்கும் தீமை செய்யாதபடி எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். விதை விதைச்சவன் விதை அறுப்பான், தெனை விதைச்சவன் தெனை விதை அறுப்பான். எந்த ஈட்டி தாவீதை கொல்லும்படி சவுல் கையில் எடுத்தாரோ அதே ஈட்டி, அதே ஈட்டி. ஆமென், பிரைஸ் லார்ட். ஒரு விஷயம், சவுல் யுத்தத்துக்கு புறப்படுகிறான். யுத்தம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு காயப்படுகிறது. இப்ப காயப்பட்டாயிற்று, ஓட முடியவில்லை, தப்ப முடியாது என்று நினைத்துக் கொண்டான். இனி மரணம் தான் என்று நினைத்து விட்டான். இப்போது அந்த சோதரம் சவுல் தான் சாக வேண்டும் என்று சொல்லி துணிந்து ஒரு காரியத்தை செய்கிறான். அது என்னவென்றால் தற்கொலை செய்யும்படி முயற்சித்தார். ஹல்லேலூயா. ஆனால் முடியவில்லை. தற்கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி என்றைக்கு எந்த ஈட்டியினாலே தாவீதை கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை, ஒன்று போய் தெளிவா சொல்றேன், சவுலையும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணினார், தாவீதையும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணினார். ஆனால் ஒரு நாளிலே சவுல் அபிஷேகத்தை இழந்தார், தாவீது அபிஷேகத்திலே இருந்தார். அவன் அபிஷேகத்திலே இருந்தவனை கொல்லும்படி அபிஷேகத்தை இழந்தவன் எழுப்பி இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவன் எடுக்கிற ஆயுதம் கர்த்தர் அவன் தன்னுடைய சத்துருக்களை அழிக்கும்படி சவுலின் கையிலே கொடுத்த ஆயுதத்தை கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளையை கொலை செய்யும்படி பயன்படுத்த ஆரம்பித்தார். யுத்தம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, இனி பிழைக்க முடியாது என்று அறிந்த பொழுது, தன் கையில் இருந்த ஈட்டியை தலையிலே குத்தி நாட்டி வைத்து விட்டு அந்த ஈட்டியின் மேல் எப்படி விழுந்தாலோ தெரியல, சோதரம் வல்லாக விழுந்தாலோ நிமிர்ந்து விழுந்தாலோ ஈட்டியின் மேல் விழுந்தான். ஹல்லேலூயா. அவன் நினைத்தான், ஈட்டியின் மேல் நான் விழும் பொழுது நான் செத்து போவேன். ஆனால் கர்த்தர் அவரை அந்த இடத்திலே சாவுக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? நீங்க சொல்லுறீங்க ஈட்டியில் விழுந்தவன் செத்தான்னு சொல்றீங்க, நான் சொல்றேன் அந்த இடத்துல அப்போ சாகுங்க. ஏன் தெரியுமா? கொஞ்சம் அந்த கள்ளத்தை கொடுங்க. நீ உன் கொஞ்சத்தை உணரணும், நீ உன் பாவத்தை உணரணும், நீ உன் மீறுதலை உணரணும். உணர்கிற வரைக்கும் உனக்கு தருணம் தந்தார். ஆமென், ஸ்தோத்திரம். ஈட்டியின் மேல் விழுந்து கிடந்த சவுல், அவன் அங்கிருந்து பார்க்கிறான், ஒரு மனிதன் நடந்து போகிறான், அவனை அழைக்கிறான். ஓ சகோதரன் அழைச்சிருக்கலாம், அண்ணான் அழைச்சிருக்கலாம், சார் அழைச்சிருக்கலாம், எப்படி கூப்பிட்டாரோ கூப்பிட்டு சொல்லுகிறான். அவன் நான் இனி பிழைக்க முடியாது, என்னை கொன்று போடு என்று சொல்வதற்கு முன்பாக நீ யார் என்கிற ஒரு கேள்வியை கேட்கிறான். நீ யார் என்கிற ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு அவன் சொல்லுகிற வார்த்தை அமலேக்கியன். ஸ்தோத்திரம். நான் இப்படி நினைக்கிறேன், அந்த சவுல் ஒரு நிமிஷம் ஆடி போயிருப்பான், ஒரு நிமிஷம் அவன் அதிர்ந்திருப்பான். என்ன தெரியுமா? ஆண்டவர் அன்றைக்கு இந்த அமலேக்கியரை மொத்தத்தை அழிக்கும் போது என்று சொல்லப்படுது, நான் அல்லவா கீழ்ப்படியாமல் இருந்து விட்டேன். அன்றைக்கு அழித்திருந்தால் இன்றைக்கு இந்த ஆகாயமே இந்த அமலேக்கியன் என்னை கொல்லும்படியான ஒரு சூழ்நிலை வந்திருக்காதே. ஒரு விஷயம் உணர்ந்திருப்பான், நினைத்து பார்த்திருப்பான். இப்ப சபைக்கு சொல்ற தேவ பிள்ளையே, நீ ரட்சிக்கப்பட்ட நாட்களில், நீ தேவனை அறிந்த நாட்களில், அதற்கு முன்பாக இருந்த ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு சுபாவம், ஏதோ ஒரு உறவு, ஏதோ ஒரு இன்பம், ஏதோ ஒரு இச்சை, உள்ளத்திலே காணப்பட்ட ஏதோ ஒன்று ரட்சிக்கப்பட்ட பிறகும்
விட்டுவிடாமல் நீ பின்தொடர்வாயானால் அந்த பாவமே உன்னை ஒரு நாளிலே சாவுக்கு ஒப்புக் கொடுக்கும். நீ தப்பி போவது இல்லை. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் ரட்சிக்கப்படும் பொழுது ஆண்டவர் உனக்கு எதையெல்லாம் விட சொன்னாரோ அதை விட்டுவிடு. ஸ்தோத்திரம். எந்த நபர் ஆண்டவர் வெறுக்க சொன்னாரோ வெறுத்து விடு. ஸ்தோத்திரம். அவன் இன்னும் என் குடும்பம், இன்னும் என் படிப்பு, இன்னும் என் அந்தஸ்து, இன்னும் என் வேலை, இன்னும் என் கௌரவம் பேசிக் கொண்டிருக்கிறீர்களா? சபையே, நீ விட்டு விடாமல் ரட்சிக்கப்பட்ட நீ, அபிஷேகம் பண்ணப்பட்ட நீ இன்னும் இன்னும் அதிலே நிலைத்திருப்பாயானால் அதுவே உன் வாழ்க்கையை அழித்து போடும் என்பதற்கு இந்த சவுலின் காரியம் ஒரு சாட்சியாய் உனக்கு இன்றைக்கு சபை நடுவே காணப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இப்போது செய்தி கொடுத்து கொண்டிருக்கிற நேரத்தில் உங்க சிந்தையில நினைத்து பாருங்கள். தேவனை ரட்சித்தார்கள் எதை சொன்னார்? எந்த நண்பனை விட சொன்னார்? எந்த தோழியை விட சொன்னார்? எந்த உறவை விட்டு வெளியே வர சொன்னார்? இன்னும் பிடிச்சிருக்கீங்களா? இன்னும் பிடித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஸ்தோத்திரம். அதுதான் உங்களுக்கு கண்ணியாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னும் சில வாழ்க்கையில நீங்கள் அதை விடுதலை பெற்றுக் கொள்ளாமல் அவன் பேசினா அங்கும் எதுவும் அவன் ரப்பர் பேண்ட் இருந்தது மாதிரி ரப்பர் இருந்தது மாதிரி இழுத்துக் கொண்டிருக்க காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் விட வேண்டியதை இன்னும் விடவில்லை, அழிக்க வேண்டியதை அழிக்கவில்லை. ஸ்தோத்திரம். எப்ப அழிப்பீர்களோ, எப்போ ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த பொல்லாத ஆகாரை வெட்டி சாய்ப்பீர்களோ அப்பொழுது உங்க வாழ்க்கையில் ஒரு விடுதலை. மறைமுகமா அவர்களை ஏதோ செய்யலாம். மனுஷனுக்கு தெரியல, உங்க அப்பாவுக்கு தெரியல, உங்க அம்மாவுக்கு தெரியல, அவன் உங்க உறவுகளுக்கு தெரியல, உங்க புருஷனுக்கு தெரியல, உங்க மனைவிக்கு தெரியல. இன்னும் ரகசியத்தை ஏதோ ஒன்று உங்களை இருக்குமானால் அழித்து போடு, அழித்து போடு. நீ அழிப்பாயானால் அமலேக்கியர் உன்னை மேற்கொள்ளுவதில்லை, அமலேக்கியர் உன்னை கொன்று போடுவதில்லை. இந்த சவுல் அமலேக்கியரின் கையிலே ஸ்தோத்திரம் அன்றைக்கு ஆண்டவர் அழிக்க சொன்ன அமலேக்கியரை அல்லது ஆகாபை அழிக்காமல் விட்டுவிட்டார். விளைவு அவனே அமலேக்கியரால் கொல்லப்பட்டார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்போ ஒரு தெளிவு கிடைச்சிருப்போம் நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். புரிந்து கொண்டவர்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் அழிக்க சொல்லும்போது அழித்துருங்க. அதன் பிறகு கொஞ்சம் லைட்டா வேண்டாம், அப்படியே வெட்டி சாய்த்து விடுங்கள். ஹல்லேலூயா. இப்போ அவர் அழிக்காமல் விட்டபடியால் அவருக்கு சாவு அமலேக்கிய கையில் நடந்துச்சு. இப்போ பிரைஸ் தி லார்ட். இதே காரியம் எங்கே தேவ பிள்ளைகளுக்கு அது கண்ணியாய் மாறுகிறது. ஸ்தோத்திரம். நேபுகாத்நேச்சார், பெர்சியா போன்ற ராஜாக்கள் அவன் எருசலேம் ஜனங்களை அல்லது யூத ஜனங்களை அல்லது இஸ்ரவேலர்களை படையெடுத்து வந்து மூன்று விசையாக அவர்களை கைது செய்து பாபிலோன் தேசத்திற்கு கொண்டு போனார்கள். அது உங்களுக்கு தெரியும். தெரியுமா? இப்ப அதெல்லாம் நான் சொல்றேன்னா இன்னைக்கு செய்தி முடிக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அமலேக்கியர்கள் ஆமென் எப்படி எழுதுகிறார்கள்? பெதஸ்தா குளத்தில் 5 மண்டபத்திலே எப்படி ஆமென் பிரைஸ்லா ஸ்தோத்திரம் ஆமென் ஸ்தோத்திரம் குருடர்கள் சப்பானிகள் நிறைந்து கிடந்தார்கள் என்பதை சொல்லும்படியாக தான் இந்த காரியத்தை உங்களுக்கு நான் தூரத்திலே ஓடி வந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அன்றைக்கு சவுலிடத்திலே ஆண்டவர் சொன்னார் அமலேக்கியரை அழித்து போடு. அதை அழிக்கவில்லை. அந்த அமலேக்கியன் பிறகு நான் வாசிக்கும் பொழுது அந்த ராஜாவை என்ன செய்தார்? சாமுவேல் கொன்று போட்டாலும் வாசிக்கிறோம். ஆனா அந்த குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட நாட்களில் ஏதோ ஒரு அமலேக்கியன்
அங்கிருந்து தவறி அல்லது ஒழித்து அல்லது அங்கிருந்து என்ன பண்ணிட்டான், தப்பி போய் விட்டான். அதனாலதான் ஸ்தோத்திரம் ஆமென். இப்பொழுது சவுலை என்ன பண்ணிட்டான், அமலேக்கிய வந்து கொல்றான். அப்ப அதிலே புரிந்து கொள்ளணும், எல்லா அமலேக்கியரையும் என்ன செய்யல, கொல்லப்படவில்லை. அதிலே சிலர் மீண்டு இருக்கிறார்கள், தப்பி இருக்கிறார்கள். இந்த அமலேக்கியர்கள் ஸ்தோத்திரம் இப்போ எங்கே சுமார் 500 ஆண்டுகள் என்று நினைக்கிறேன், தெரியவில்லை, உத்தேசமா சொல்றேன். 500 ஆண்டுகள் கழித்து இவர்கள் எங்கே எழும்புகிறார்கள் என்று பார்த்தால் ஸ்தோத்திரம் எஸ்தரின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம், எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அம்மதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி, ஆகாகியன் சோதரம் என்கிற ஆமான் என்னும் ஆகாகியன், ஏற்கனவே நான் சொன்னேன், அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாக் சோதரம். அந்த ராஜ பரம்பரையிலிருந்து ஒருவன் தப்பி தவறி ஒழித்து எங்கோ ஊர் விட்டு ஊர் போய் தேசம் விட்டு தேசம் போய் அவர் இப்ப எங்கே வந்திருக்கிறான், ஸ்தோத்திரம் ஆமென், அகாஸ்வேரு ராஜாவின் அரண்மனையிலே வந்திருக்கிறான். ஹல்லேலூயா. யாரு? சவுல். கர்த்தர் சவுலிடத்திலே அழிக்க சொன்ன அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாக். அப்படின்னா இந்த ஆகாக், ஆமான் என்னும் ஆகாக், ஆகாக் அப்படின்னா ஆகாக், ஆமான் என்னும் ஆகாக் அப்படின்னா அந்த ராஜ பரம்பரை, அவர்களுக்கு கொடுக்கிற பெயர் தான் ஆகாக்னு சொன்னேன். மன்னர் பரம்பரை. இவன் இப்ப எங்க இருக்கிறான், ஸ்தோத்திரம் யாருடைய, அகாஸ்வேரு ராஜாவின் அரண்மனை வேலைக்கான அங்கே இருக்கிறான். இவனை அங்கே உயர்த்தி வைக்கிறார்கள். இப்ப அவன் அங்கே உயர்ந்த பொழுது, அவன் அங்கே வளர்ந்த பொழுது, அவன் ஒரு காரியம் செய்கிறான், ஒரு கட்டளை, அவனுக்கு ஒரு உயர்வு கிடைத்த பொழுது ஒரு காரியம் இவன் சொல்லுகிறது, இந்த அரண்மனையிலே அல்லது இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் என்ன செய்யணும், வணங்கணும். ஸ்தோத்திரம் ஆமென். நல்லது. நம்மை விட உயர்ந்தவர்களை என்ன செய்யணும், வணங்கணும். அவர்களுக்கு ஒரு சலுட் போடணும். ஆனால் தேவ பிள்ளைகள் ஸ்தோத்திரம் உலகத்திலே காணப்படுகிற சில பாரம்பரிய காரியங்களுக்கு தலை வணங்க கூடாது. அல்லேலூயா. நான் இப்பவும் சொல்றேன், நம்ம தேசத்துல, இந்த தேசத்துல சீக்கியர்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா, இந்த சீக்கியர்கள் தங்களுடைய மத காரியத்தை விட்டு, தங்களுடைய தெய்வத்தை விட்டு வேற எதுக்குமே அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, பணிய தெரியுமா தெரியாதா, பணிய மாட்டாங்க. அதுக்கு அடையாளம் தான் அவங்க தலையில் இருக்கிற தொப்பி. அரசு கூட அவர்களை வற்புறுத்தாது. ஸ்தோத்திரம். அரசு கூட அவர்களை நீ இந்த ராணுவத்தில் இருக்கிற அதே காரியத்தை செய்ய என்று சொல்லாது. ஸ்தோத்திரம். அவர்களுக்கு அப்படி ஒரு வைராக்கியம் உண்டு. அதே குணம்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த யூத குலத்தை சேர்ந்த யூத மனிதர்களுக்கு அந்த ஒரு வெறி உண்டு. நாங்கள் எங்கள் தேவனை தவிர வேறு யாரையும் வணங்குவதில்லை. அது ராஜாவாக இருந்தாலும் வணங்குவதில்லை. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதனால தான் மதிப்பு கொடுப்பாங்க, மரியாதை கொடுப்பாங்க. ஆனா கையெடுத்தவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கும்பிட மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், பாரம்பரியம். ஒரு சாதாரண திருமண காரியத்தில் கூட பெண்ணை திருமணம் செய்து கொடுத்தவங்க சொல்லுவாங்க, புருஷன் கூட்டிட்டு போறவங்களை அப்பா அம்மா காலில் விழுந்து தொட்டு கும்பிடு ஆசீர்வாதம் தருவாங்க. இங்க நம்ம எங்க ஊர்ல உள்ள காரியத்தை சொல்றேன். ஹல்லேலூயா. எங்க நம்மள கன்னியாகுமரி தானே. ஹல்லேலூயா. பெண்ணு திருமணம் முடிச்சு போங்க, உங்க ஒரு வயசுக்கார சேரலமா சொல்லு, என்ன செய்ய, ஆமா தாத்தா கால்ல விழு, பாட்டி கால்ல விழு. எதுக்குங்க? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஐஸ்வரியத்தை தரும். அதனுடைய வேதனையை கூட்ட
விட வேண்டிய அவசியம் இல்லை. எப்படிப்பட்ட மனுஷனா இருக்கட்டும், நான் இன்னும் சொல்லுகிறேன், ஓப்பனா பேசுறேன், எந்த பரிசுத்தவான்களா இருக்கட்டும் காலில் விட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அப்போஸ்தலர் பவுல் கூட ஒரு இடத்திலே ஜனங்கள் மாலை போட்டு தேவன் என்று சொல்லி பணிந்து கொள்ளப்படுவது அவர் சொல்லுகிறார், தேவனை பணிந்து கொள். அவன் வெளிப்படுத்தின விசேஷத்திலே யோவான் தூதனை பணிந்து கொண்ட பொழுது அவர் சொல்லுகிறார், நானும் உன்னை போல ஒருத்தன் தான். அப்படி இருக்க உங்களுக்கு நமக்கு எழுதின பாரம்பரியம் ஸ்தோத்திரம். யூதன் தெளிவாய் சொல்லுகிறார், இந்த அவன் ஸ்தோத்திரம், அவன் இந்த அகாஸ்வேரு ராஜா இடத்திலே ஆமான் என்று சொல்லுகிற ஆகாகை உயர்த்தி நேரம் போயிட்டே இருக்கு. பிரேசலா உயர்த்தி வைத்த பொழுது ஆமென் ஸ்தோத்திரம், அவன் அங்கே என்ன செய்கிறான், எல்லாரும் வணங்க வேண்டும் என்று நினைக்கிறான், ஆனால் ஒருவர் வணங்கவில்லை, அவன் மர்தகாய். அல்லேலூயா. நான் வேகமா போறேன், தெரிந்த சம்பவங்கள் தான். பிரேசலா இப்ப மர்தகாய் வணங்காததை வேறொரு மனிதன் அவனுக்கு சொல்லுகிறான், ஏய் ஆமானே, நீ பெரிய ராஜகுலத்தை சொல்ற, நீ பெரிய ஆகாகன்னு சொல்ற, நீ பெரியவன் சொல்ற, ஆனா வாசல் காவலிலே காத்திருக்கிற அந்த மர்தகாயை பார், உன்னை அவன் என்ன செய்யல, வணங்கவில்லை. இன்னைக்கு மனுஷன் பதவி பெயர் புகழுக்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறவனே இல்லையா, அவன் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்கிற ஆசை எவரிடத்திலும் இல்லாமல் போயிட்டே. ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்றாங்க, நான் தான் பெரியவன், எனக்கு தான் முதலிடம் தரணும். பிரேஷா தேவ பிள்ளையே, கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள், சத்தியத்தின்படி சொல்கிறேன், யாரும் எதற்கும் அடங்கி போக வேண்டியதில்லை, ஜீவனுள்ள தேவனுக்கு தவிர. ஹல்லேலூயா. பிரேஷா அந்த இடத்திலே மர்தகாய் அந்த ஆமானை ஆகாகை பணிந்து கொள்ளாததை கண்ட பொழுது அங்கே பிரேஷா ஆமென் ஸ்தோத்திரம் அவரை குறித்து ஆமென் பிரேஷா இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. இந்த ஆமான் என்கிற ஆகாக் யாருன்னு சொன்னேன், அமலேக்கு. எப்போ விட்டு வச்சவன் தப்பினவன், சவுலின் கையில் இருந்து தப்பினவன். இப்ப எத்தனையோ ஆண்டுகள் தாண்டி இங்க வந்திருக்கிறான், எங்க பாபிலோன் தேசத்திலே வந்திருக்கிறான். ஸ்தோத்திரம். இங்கே வந்து ஒரு காரியம் அவனுக்கு ஒலிக்கிறது, நச்சென்று அவனுக்கு ஒரு வெறி இருக்கிறது. அந்த வெறி என்னவென்றால், ஒரு நாளிலே இந்த எங்கள் கூட்டத்தை அழிக்கும்படிதான் சவுல் எழுப்பினார். அன்றைக்கு எங்களை அழிக்க எழுப்பின சவுல் அல்லது சாமுவேலுடைய அந்த காரியத்தை கர்த்தர் என் தேவர் இன்றைக்கு என் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். யூத குலத்தை முழுவதும் அழிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை மகிழ்ச்சி அவருக்கு, எத்தனை சந்தோஷம் அவருக்கு. அவன் மகிழ்ச்சியோடு கூட காணப்பட்ட அந்த மனிதனுக்கு அவன் சொல்லுகிறான், மர்தகாயை கொல்லுவது லேசான காரியம், அவனை மட்டும் இல்லை, ஒரு நாளிலே அமலேக்கியர்களாய் எங்களை முற்றிலும் கருவறுக்க வேண்டும் என்று நினைத்த, முற்றிலும் அழிக்க வேண்டும் என்று நினைத்த இந்த யூத குலத்தையே நான் அழிக்க வேண்டும் என்று எழுதினார். ஹல்லேலூயா. ஒரு நாள் நீங்க செய்த பாவங்க, நீங்க ஒரு நாள் பரிதாபப்பட்டு விட்டு வச்ச அந்த பாவம், அந்த உலக நேசம், அந்த உலக இன்பம், இன்னைக்கு பாருங்க உங்க குலத்தையே அழிக்க எழுதி இருக்கிறது. ஸ்தோத்திரம். இவர்கள் பிரைஸ்லா இப்போ ஸ்தோத்திரம் அவன் இந்த யூதர்களை அழிக்கும்படி ஆகாப் எழுப்புகிறான். எழுப்பி அவனை பார்க்கும் பொழுது காரியங்கள் எல்லாம் மாறுபாடாய் நடக்கிறது. நான் சொல்ல போற நேரில் அதான் திறந்து கொண்டிருக்கிறேன். வைஷ்ணா ஸ்தோத்திரம். காரியங்கள் மாறுதலாய் நடக்கிறது. காரியம் மாறுதலாய் நடக்கும் பொழுது எந்த ஆகாக் எந்த யூதர்களை அழிக்க பார்த்தானோ அதே இடத்திலே ஒரு மர்தகாய் யூத குலத்தை சேர்ந்த மர்தகாயின் மூலமாய் காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் மாற்றினார். அங்கே 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 சவுலின் காலத்தை அழிக்க வேண்டிய அமலேக்கின் கூட்டத்தை மர்தகாய் அழிக்கிறார். ஒருவர் கூட தப்பல. எந்த நாள் யூதருக்கு நாள் குறிக்கப்பட்டதோ அதே நாள், அதே நேரம், அதே மாதம் அவன் அனைத்து அமலேக்கியரும் அழிக்கப்படும்படி அந்த ராஜாவால் கட்டளை பிறக்கப்பட்டது. அல்லேலூயா. இங்கே ஒரு சத்தியத்தை சபையே தேவ பிள்ளையே கவனமா கேளுங்க. ஸ்தோத்திரம். தேவன் உங்களை கொண்டு செய்ய நினைத்ததை நிச்சயம் செய்வார். ஆனா நீங்க ஒப்பு கொடுக்கணும். நீங்க யாராக இருந்தாலும் சரி ஒப்பு கொடுக்கணும்.
ஸ்தோத்திரம். நான் இப்படி சொல்லுகிறேன், இந்த இடத்திலே இதற்கு முன்னால் இந்த ஊழியர் டிரான்ஸ்ஃபர் போய்விட்டார். இனி ஒரு ஊழியர் வர வேண்டும். இடையிலே ஒருவேளை அவன் அடியின் இடத்திலே வந்திருக்கலாம். புரியும்படியாக சொல்றேன். இந்த இடத்தில் ஒருவேளை நான் வர முடியாது என்று என்னை அனுப்புகிறவர்களுக்கு சொல்லி இருந்தால் அவர்கள் சரி என்று என்னை விட்டிருப்பார்கள். இன்னொரு நபரை இடத்திலே அனுப்பி வைத்திருப்பார்கள். எப்படி ஆகிய இந்த ஊழியம் இடத்திலே நடைபெற்றிருக்கும். ஆனால் கர்த்தர் அவருடைய காரியத்தை யாரை கொண்டாகிலும் செய்வார். சவுலை கொண்டு அமலேக்கியரை அழிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அவன் கீழ்ப்படியாமல் போனபடியினால் அவனுக்கு நோக்கம் என்ன? என் ஜனங்களை வழிவிடாத அமலேக்கியரை கொல்லணும். இதுதான் ஆண்டவருடைய அவன் சிந்தை. அதை எங்க கொண்டு வந்தார் தெரியுமா? சுமார் 500 ஆண்டுகளுக்கு என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு மெர்தகாய் என்கிற ஒரு யூதனை எழுப்பி அந்த மெர்தகாய் மூலமாய் அமலேக்கியரை முற்றிலும் அழித்து போட்டார். ஹல்லேலூயா. இப்ப சொல்றேன், இப்ப நீங்க கவனமா கேளுங்க, புரிந்து கொள்ளுங்க. தேவன் தான் செய்ய நினைத்ததை கட்டாயம் செய்வார். உன்னை கொண்டு செய்ய வேண்டாம், நம்ம கொண்டு செய்ய வேண்டாம். ஒப்பு கொடுக்கணும். உங்க சித்தத்துக்களை தர்றாண்டவரே, உங்க சித்தத்துக்களை அர்ப்பணிக்கிறாண்டவரே, ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் உன்னை கொண்டு செய்வார். இல்லையா உன்னை விட்டு யாரை கொண்டாகிறோம் அவருடைய காரியத்தை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது ஒரு போதும் தடைபடாது. இப்போ கிறிஸ்தா சொல்றார். இப்போ புரிந்து கொள்ளுங்க. இப்போ அமலேக்கியரை அழித்து விட்டார்கள். அழித்து விட்ட பிறகு ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் ஜனங்கள் இப்ப எங்க இருக்கிறாங்க? பாபிலோன்ல அடிமைகளா இருக்கிறார்கள். அடிமைகளா இருக்கிற இந்த பாபிலோன் ஜனங்கள் ஸ்தோத்திரம். இதுல இன்னொரு காரியம் கூட புரிந்து கொள்ளணும். ஸ்தோத்திரம். எப்படி நான் சொல்றேன் எனக்கு புரிய மாட்டேங்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் அமலேக்கியரை அழிக்கும்படி யூதரை கொண்டு வந்தார். சவுலின் கையிலே ஒப்பு கொடுத்தார். சவுல் அதை செய்யல. சவுலுடைய தகப்பன் பேர் என்னது? கீஸ். ஸ்தோத்திரம். சவுலின் தகப்பன் பேர் கீஸ். இந்த மெர்தகாய் யாருக்கு சந்ததி? சவுலுடைய கோத்திரத்தின் பெயர் என்ன? பென்யமீன் தானே? பென்ஜமினா? சரி, பென்யமீனும் பென்ஜமினும் ஒண்ணுதான். பிரைஸ். நீங்க தமிழ்ல பேசுறீங்க, இல்ல நான் தமிழ்ல பேசுறேன், நீங்க இங்கிலீஷ்ல பேசுறீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். பிரைஸ். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ சவுல் பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவன். மெர்தகாய் யாருடைய கோத்திரத்தை சேர்ந்தவன்? இருக்கா? எஸ்தர் 2வது அதிகாரமா? அப்பொழுது சூசான் அரண்மனையிலே பென்யமீனாகிய கீசின் குமாரன் மகனாகிய தாவீதின் குமாரன் மெர்தகாய் என்னும் பெயருள்ள. போதும். ஆண்டவர் எங்க கொண்டு வரான்னு பாத்துக்கங்க. சவுலுக்கு கொடுத்த வார்த்தையை அவன் நிறைவேற்றாதபடினால் எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுக்கல. அதே கோத்திரம், அதே சந்ததி. இப்ப என்னன்னா தாத்தா கூட்டம் காலத்தை தாண்டி பேர கொள்ள பேர அங்க போய் ஆண்டவர் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. ஆனா ஒண்ணு, நீ இப்ப அழிக்கலன்னா உன் கண்ணால காண மாட்ட. பிரைஸ் தி லார்ட். நீ இப்ப அழிக்கலன்னா, இப்ப விடலன்னா, இப்ப அந்த பொல்லாத காரியத்தை, தேவன் விரும்பாத காரியத்தை விட்டு நீ வெளியே வரலன்னா சொல்றோம் நம்ம வாழ திண்டாட்டம். ஆனா ஒரு நாளிலே நம்ம தலைமுறைகள் தாண்டி பிள்ளைகளை கொண்டு கர்த்தரை செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். அவர் நம்மை தலைமுறையா பின்தொடர்ந்து வந்து நம்மை காக்கிற தேவன். ஸ்தோத்திரம். இப்போ இந்த சவுலுக்கு கொடுத்த கட்டளை நிறைவேற்றப்படினால் அவனுடைய கொள்ளும் நேரம் என்று சொல்லுகிறேன் அந்த மெர்தகாயை கொண்டு கர்த்தர் சரியாய் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ இவர்கள் பாபிலோனிலே அடிமைகளாக இருக்கிறார்கள். சுமார் 500 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. அந்த நேரத்திலே இப்போ செய்திக்குள்ள என்ன செய்திக்குள்ள வர
பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அந்த நேரத்திலே இந்த எருசலேமிலே ஒரு வாசல் இருந்தது. என்ன வாசல்? ஆட்டு வாசல். ஆட்டு வாசலின் அருகே ஒரு குளம் இருந்தது. என்ன குளம்? பெதஸ்தா குளம். அந்த குளத்திற்கு எத்தனை மண்டபங்கள்? 5 மண்டபங்கள். ஸ்தோத்திரம், ஹalleluya, ஸ்தோத்திரம். இந்த 5 மண்டபங்களும் கட்டப்பட்டது எதற்காக என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்று வந்ததை கொண்டாடும்படி, பண்டிகை கொண்டாடும்படி செய்யப்பட்டது, கட்டப்பட்டதுதான் இந்த 5 மண்டபங்கள். ஹalleluya. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு அடிமையாய் கொண்டு போகப்பட்ட அந்த 500 வருடங்களிலே பண்டிகை கொண்டாட்டம் இல்லாமல் போயிற்று. அவன் தேவனை ஆராதிக்க வேண்டிய, துதிக்க வேண்டிய இடத்திலே இப்பொழுது குருடர், சப்பானிகள், சோத்ரம், ஊனமுள்ளவர்கள் அங்கே மடங்கி படுத்து கிடக்கிறார்கள். இதுதான் சம்பவம். எப்படி இவர்கள் மண்டபத்துக்குள்ளே வந்தார்கள்? கர்த்தர் தந்த விடுதலையை ஆராதிக்க வேண்டிய இந்த நபர்கள், ஸ்தோத்திரம், யூதர்கள் அடிமைகளாய் கடந்து போனபடியினாலே, பாபிலோனுக்கு போனபடியினால் இங்கே குருடரும் சப்பானிகளும் நிரம்பி கிடக்கிறார்கள். சபைகளிலே இன்றைக்கு இதுதான். சுகமோக வாழ்க்கை விரும்பினால் தங்களை மனம் விரும்பின சுவிசேஷம் வேண்டும், தங்களுக்கு மனம் விரும்பின ஆடல்பாடல் வேண்டும் என்று விரும்பினபடியினால் சபைக்குள்ளே வேத புரட்டுகள் நிரம்பி கிடக்கிறது. சத்தியங்கள் சபையில் சொல்லப்படவில்லை. குருடர், சப்பானிகள் நிரம்பி இருக்கிறார்கள். இன்றைக்கு எதை கேட்கிற தேவ பிள்ளையே, ஒரு நாள் கோவில் செல்கிற ராஜா ஒரு கட்டளை பிறப்பிக்கிறார். பாபிலோனிலே விருப்பமுள்ளவர்கள் எல்லாரும் கடந்து போகலாம். எங்கே? எருசலேமுக்கு. அன்றைக்கு மர்தகாய் மூலமாய் அமலேக்கியர்கள் வெட்டப்பட்டு அழிக்கப்பட்ட அந்த விடுதலை தினத்தை கொண்டாடுகிற நாள் தான் இங்கே யோவான் புத்தகத்திலே 5ஆம் அதிகாரம் அவருடைய 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், 1வது வசனத்தில் வாசிக்கிறோம். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. இயேசு எருசலேம் போனார். இவைகளுக்கு பின்பு, இத்தனை காரியங்களுக்கு பின்பு, ஹalleluya. இனி சாட்டா சொன்னா, வெளியரங்கமா சொன்னா 4வது அதிகாரத்தில் சில காரியங்கள் இருக்கிறது. அவைகளுக்கு பின்பு இயேசு பண்டிகைக்கு நாட்களிலே எருசலேமுக்கு போனார். அங்கே போகும் பொழுது அங்கே சப்பானிகள், குருடர்கள் நிரம்பி கிடக்கிறார்கள். ஸ்தோத்திரம். தேவ பிள்ளையே, அங்கே கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய பண்டிகை நாள், கர்த்தரை துதிக்க வேண்டிய பண்டிகை நாள். ஆனால் துதிக்க முடியாமல் இதோ எருசலேமில் உள்ள பெலிஸ்தே குலத்தின் மண்டபங்கள் சப்பானிகளால், குருடர்களால் நிறைந்து கிடக்கிறது. ஸ்தோத்திரம். ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். பெலிஸ்தா குலம் கலக்கப்படும் பொழுது உள்ளே இறங்கினா ஒருத்தன் தான் சுகம் பெறுவான். ஆனா என் அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பெலிஸ்தா குலத்தினரில் வருவானால் ஒருவன் அல்ல, ஒருத்தி அல்ல, எத்தனை பேரும் சுகத்தை பெற்றுக் கொள்ள முடியும். ஹalleluya. அந்த பகுதிக்குள்ள கடந்து போக நேரம் இல்லை. வேகமா போறேன். அநேகர் காத்திருந்தார்கள். காத்திருந்த இடத்திலே இயேசு கடந்து போகிறார். அவருக்கு தெரியும் இந்த சப்பானிகள், இந்த குருடர்கள் எதுக்கு காத்துக்கிறார்கள்? கலக்கப்படணும். ஆனா தேவ பிள்ளையே, இன்னைக்கு அற்புதத்தை தேடி, அதிசயத்தை தேடி அந்த ஊழியர், அந்த பாஸ்டர், அந்த நபர் இந்த இடத்துல போனா எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமான்னு நீ எதிர்பார்த்து கொண்டிருப்பாயானால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னிடத்திலே என் ஆண்டவர் இயேசு கடந்து வருகிறார். உன்னிடத்திலே என் ஆண்டவர் இயேசு கடந்து வருகிறார். ஆண்டவர் கூப்பிடுதலை கேட்கல, கதறலை கேட்கல. ஒன்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, 38 வருஷம் வியாதியாயிருந்த படுத்திருந்த அந்த மனுஷனை அவர் கண்ட இயேசு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறார், நீ சுகமாக விரும்புகிறாயா? இயற்கைக்கு மாறான பதில் அங்கே உண்டாயிற்று. சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஒன்றில் ஆம்,
இல்லன்னா இல்ல. ஒரு 2 பதில ஒண்ணு வந்திருக்கணும். ஆனா அவன் சொல்லுகிறான், மற்றவர்கள் மேல் பழி சொல்லுதல், மற்றவர்கள் மேல் குறை சொல்லுதல். ஆண்டவரே, நான் காத்திருக்கிறப்பா, என்ன கொண்டு விட யாரும் இல்லை. நான் கேட்கிற அந்த குழந்தைக்கு ஒரு கேள்வி. இத்தனை நாட்களும் பல காரியங்களை எப்படி நான் சிந்தித்திருக்கிற உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். யாரும் என்னை கொண்டு விடுவார்கள் என்று சொல்லுகிற குழந்தை கேட்கிறேன், நீ எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே இருக்கிறாய்? நீ அந்த குழந்தை பார்த்துட்டு இருக்கிற, நீ அந்த சடங்காச்சாரத்தை பார்த்து கொண்டிருக்கிற, நீ கர்த்தரை ஆராதிக்க பயமற்றவனாக இருக்கிற. ஆனா கேட்டா அவன் சரியில்லை, கேட்டா அவன் சரியில்லை, அதனால எனக்கு ஆராதிக்க முடியல. சோத்ரம் ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை இன்னைக்கு கூட அநேகருடைய, நான் இது குறை என்று நான் சொன்னாலும் எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு பெரிய காரியம் உள்ளங்க. அது உள்ளத்தின் அழுகுழல், அது உள்ளத்தின் ஏக்கம், அது உள்ளத்தின் பெருமூச்சு. இந்த இடத்தில் கூட அநேகரை அழைத்து எப்படி இருக்குங்கன்னு கேட்டா சிலர் சிலர் பெருமூச்சு, அவன் சிலருடைய கண்களெல்லாம் கலங்கி போகும். ஏதோ இருக்கிறாங்க, ஏதோ இருக்கிறேன் பெருமூச்சு. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. கண்களை கொண்டு ஜெபிக்க போகிறோம். அநேக வேதனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, செய்தி எனக்கு எப்படி முடிக்கிறதே தெரியல, ஆனாலும் முடிக்கிறேன். அநேக பாடுகள் வழியே நடந்து கொண்டிருக்கிற பிள்ளையே, மன வேதனையோடு துக்கத்தோடு கலக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளை, ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார்,